வருஷம் முடியும் போது தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணரத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் எல்லாம் நம் வாழ்க்கை அதட்டும் பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு முன் நிற்க முடியாது, தாங்க முடியாது. அவர்கள் எல்லாம் அழிந்து போ. நமக்கு எதிரிகள் கூட அவர்களால் தாங்க முடியாமல் எங்களை விட்டு விடுங்க என்று சொல்லி நம்மிடம் கெஞ்சுவார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மீது இறங்குகிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் அவர் வல்ல கரத்தின் கிரியைகளை பார்க்க போகிறோம். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே.